வணக்கம். இங்கே வந்திருக்கும் என் அருமை பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வருகிறது இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு எல்லாம் பார்க்க வந்த என்னோடய பேரண்ட்ஸு, தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தது எல்லாம் அது எப்பயும் சொல்கிற நார்மலான வார்த்தை தான். புது படம் அது பண்ணிட்டோம். கொஞ்சம் மக்களுக்கும் பிடிக்கணும், புதுசாக ஒரு நாட்டு எடுத்து பண்ணணும், அதன்படி எடுத்து பண்ணோம். இது எப்படின்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், பாக்யராஜ் அப்படின்ற ஒரு 6 கேரக்டரோட இன்ஸ்பயராக உள்ளே எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இது என்னென்ன விஷயம், அவங்க அந்த ஊரில் எப்படி எப்படி இதை இருக்காங்க, பிழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எடுத்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம். அதை என்னோடய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் நல்லபடியாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சந்திரபாபுவோட ஆக்டிங் அப்படியே வருது, நீங்கள் வந்து சின்ன வயசுல கற்றுக்குனீங்களா இல்லை எப்படி இது? இல்லைங்கண்ணா, ஆக்சுவலாக என்னென்னா சினிமாங்கிறது அது யூஸ்வலாக சொல்கிற வார்த்தை தான் வெறி அப்படிங்கிறது. அது எனக்கு என்னன்னு தெரில, அது வெறியும் தாண்டி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு உள்ளே இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அது கலைத்தாயோட ஒரு அன்பு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன கேட்குறேன்னா, சந்திரபாபு சார் வந்து மிமிக்ரி பண்ணுவாங்க நிறைய பேர். கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கூத்துப்பட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்கண்ணா, நான் கூத்துப்பற்ற ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு விரும்பவும் மாட்டேன். அது சொல்கிறது தப்பாக ஒன்று நினைக்க வேண்டாம். எனக்கு அதில் விருப்பங்கள் இருக்காது. அவங்கள நம்ம உள்வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே வந்துடும்ல. அது அவங்களோட வரமாக கூட நமக்கு இருக்கலாம். ஸோ அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்ஸ்பயராக உள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, புதுசாக ஒன்று காமிக்கணும். அப்போது எல்லாரோட ஆர்டிஸ்ட்டோட இன்ஸ்பயர் எடுத்து பண்ணிட்டாங்க. இவரை இன்னும் யாரும் பண்ணலை. சரி, நம்ம இதை தொடுவோமே, மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்களோ அது கடவுள் கையில் இருக்குது, உங்கள் கையிலையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. படத்தில் என்னவா இருக்குது? படம் வந்து நிறைய படம் வருது, நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய படம் வருது போகுது, சரிங்களா? இதில் வந்து என்ன ஸ்பெஷல், மக்களை எப்படி ஈர்க்கும் இந்த படம்? இது ஆக்சுவலாக ஸ்பெஷலுங்கிற என்னென்னா, ஒன்று ப்ளஸ்ஸு வந்து சந்திரபாபு ஐயா. ஸோ அவரை வந்து இப்போது ஒரு பழைய படங்களில் தான் அவரை ரொம்ப பார்த்துருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக வர மூவிகளில் உங்களுக்கும் தெரியும், அவரை எதுவும் காமிச்சதில்லை, வச்சதில்லை. சரி, அவரவே முழுசாக கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில், ப்ளஸ் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் இதை எடுத்து முடிச்சுட்டேன். இதை மக்கள்கிட்ட இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. படத்தோட டைட்டில் கலைஞன், ஏன், என்ன காரணம்? ஒரு நிமிஷம். கலைஞன் சினிமாக்காரவங்க மட்டும் கலைஞன் இல்லை. ஸோ வெளியில் கூத்து கட்டுறவங்க, கைத்தில் நடக்கிறவங்க, ஸோ நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஒரு கலைஞர் தானே. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு டைட்டில் கலைஞன். செப்பரேட்டாக நான் மட்டும் இல்லை. கலைஞன்னா சினிமாவில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், வெளியில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு உழைப்பு எல்லாத்துக்கும் அந்த கலைஞங்கிற பேர் இருக்குது. ஜென்ரலாக எனக்காக இந்த மூவிக்காக மட்டும் வைக்கல, செப்பரேட்டாக எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறேன் கலைஞன் அப்படின்னு. படத்தில் ஒரு பாட்டு வருது, அது ஹீரோக்கு மட்டும் நல்ல பேண்ட் ஷர்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் மற்ற எல்லாருக்குமே வந்து கிழிஞ்சு, ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக வச்சிங்களா? இல்லை, சூப்பர், நல்ல கேள்வி. என்னென்னா, என் கூட இருக்கவங்களாம் வந்து அங்கங்கே பிஞ்சு வெளியிலேருந்து வந்து அண்டி பிழைக்க வந்தவங்க. நான் அந்த ஊருக்காரன். அது ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஊரில் நான் இன்னார் மகன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்போ என்கிட்ட அம்மா அப்பா எனக்கு இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை. அப்போ என்கிட்ட இருக்க துணிமணிகளை வசதி உள்ள நாங்கள் லோக்கல் பர்சனால் அந்த போடுறதுக்கும் சான்சஸ் இல்லை. அது கிளியர்னு அவசியம். நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா அடியில் கிழிஞ்சிருக்கும். அது இன்னும் டீப்பாக பார்க்கணும். சார், இப்போ என்னென்னா, இப்போ நிறைய படங்கள் வருது சார். ஓகே, நிறைய பெரிய பெரிய படங்களுக்கே ஸ்ட்ரகிளாக நடக்குது. ஆமாம், கண்டிப்பாக. சின்ன சின்ன படம் நீங்கள் எடுத்துன்னு வரீங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்காரு, நான் 4 கோடி வச்சு படம் பண்ணவங்களாம் வராதிங்கன்னு இருக்காரு. கண்டிப்பாக. ஜஸ்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர், உங்களுக்கு கருத்து? விசாரிச்சாலும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னது. அது 4 கோடி பண்ணியே வந்து வெளியில் கொண்டு வர வேணாம். அது என்னென்னா, ஈஸியாக இந்த கம்மியான பட்ஜெட்டில் படம் எல்லாம் வெளியில் வந்துடுது. அப்போது நாங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் படம் பண்ணுறோம், இவ்வளோ கோடியில் வச்சு படம் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு மோட்டிவேட்டாக வராருன்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியலை எனக்கு. ஸோ சார் சொல்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக இல்லை, மக்கள் ஏற்றுப்பாங்க. கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் அது பட்ஜெட்டு விஷயங்கள் இல்லை, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, ஸோ வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸு, கான்செப்ட்டு, ஸோ அது மக்களுக்கு பிடிச்சுன்னா அது பெரிய படமாக இருந்தால் சின்ன படமாக இருந்தால் ஏற்றுக்குருவாங்கல்ல. அதுக்காக ஒரு படம் இன்றைக்கி படம் ரிலீஸ், படமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ சார் சொல்கிறாங்கன்னா, சார் தப்பாக நினைக்க வேணாம் விசால் சார், நீங்களும் இப்போது எங்களை மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு நீங்களும் கொஞ்சம் வழி விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா சினிமாவில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கீங்க, ஸோ நடிகர் சங்கத்தில் முக்கியமான பொறுப்புலையும் இருக்குங்க. எங்களை மாதிரி ஒரு வளர்ந்து வர ஒரு டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா
நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ண அவசியம் இல்லை, நாங்களே உங்கள் படத்தை தூக்கி கொண்டாடுவோம். சார் நீங்கள் உதவி இயக்குனராக இருக்கீங்களா இல்லை நீங்கள் எப்படி? சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 11 படம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாயிலேருந்து இருக்கிறேன். ஆஃபீஸ் பாய், கேமரா அசிஸ்டன்ட் கேமராமேன், ஃபோக்கஸ் பில்லர், அப்புறம் 11 படங்கள். இந்த தீதும் நின்றும், யாரோ எவரோ, செம்மறி, மகுடி, பயமறியான், இருக்குது ஆனால் இல்லை, அகிலா முதலாம் வகுப்பு அப்படின்னு சின்ன சின்ன லோ பட்ஜெட் படங்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும், கோ டைரக்டராக அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு படங்களும் பண்ணியிருக்கேன். இது அஸ் டைரக்டராக ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு படமாக நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிராமத்து ஃபுல்லாக சப்ஜெக்ட் போதா இல்லை நகரத்துக்கும் வரும்? இல்லை, ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான். ஆமாம், அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களோட இன்ஸ்பயராக எப்படி உள்ளே இருந்து அவங்க அந்த இதுக்குள்ளே எப்படி பிழைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூத்தை தவிர எந்த வேலையும் தெரியாது. ஸோ அங்கே நடக்கிற காது ஊத்து, கல்யாணம், இந்த மாதிரி விசேஷங்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூத்து கட்டி அவங்க கொடுக்குற ஒரு 1-2 அந்த அவங்க 10-20 வச்சு போட்டுற ஒரு கேரக்டர். ஸோ இவங்களுக்குள்ளே அப்படி என்ன போடுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் படத்தில் பண்ணியிருக்கோம். இது கிழக்கு வாசல் மாதிரி இருக்கும்னு நினைக்கலாமா? கிழக்கு வாசல் மாதிரிங்கிறத விட இது ஒரு புதுசாக அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் மனசில் இது போய் சேரணும்னு எடுத்திருக்கோம். அது ஏன்னா கிழக்கு வாசலுங்கிறது அது பெரிய படம், அதோட கம்பேர் பண்ண முடியாது. அது இப்போ தானே வந்திருக்கோம். அது மாதிரி கொண்டு போய் சேர்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்ல. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் கேத்ரின். இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கடவுள் கொடுத்த படைப்புன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. சரி ஓகே. பேர் ஈஸ்வரன். என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து இந்த படத்தில் ஒரு ரஜினி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் நடித்ததுக்கு உனக்கு நல்ல மனசு சந்தோஷமாக இருந்துச்சுல? இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம், முதல் படம். இந்த படத்தை ஃபஸ்ட்டு டைரக்டர் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டைரக்டர் மாணிக்கம் சாருக்கு ரொம்ப நன்றி. வாங்க, நான் வேறு யார் பேசணும், வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என் மாப்பிள்ளை, என் மச்சனை ஃபஸ்ட் டைமாக எம்எஸ்டாலர். சரி பரவாயில்ல. அவர் நல்லா வரணும், இந்த படம் நல்லா வெற்றி அடையணும். சரி அவ்வளோதானே சார்? அப்பா 2 வார்த்தை. சரி வா கமல், இல்லை 2 வார்த்தை பேசிக்க படத்தை பேசிக்கிறேன். மாணிக்கம் சார் தான் எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு கமல் கேரக்டராக வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது போக இந்த படம் வந்து வெற்றியாக அமையணும்னு எனக்கு தான் வாழ்த்துக்கள். அந்தமான் தீவுலேருந்து வந்து இங்கே நடிச்சிருக்கீங்க? ஆமாம். எத்தனை நாள் ஷூட் போயிருக்கு? 36 days. 36 days இங்கே தான் இருந்தீங்க? ஆமாம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீட்டில் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. அண்ட் இந்த படம் பிளான் பண்ணி 3 years பிஃபோரே பிளான் பண்ணியாச்சு. ஸோ அது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கமிட் ஆனது சார் கூட தான். அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே வருது. மேபி சாரோட லக்காக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ரொடியூசர் மேம்க்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. படத்தில் எத்தனை பாட்டு? ஆக்சுவலி மொத்தம் 2 பாட்டு ஓன் கம்போசிஷன், இன்னொரு பாட்டு வந்துட்டு ஜஸ்ட் மாண்டேஜ் மாதிரி எடுத்திருக்கோம். அவ்வளோதான் படத்தில். இப்போ அந்த பழைய பாட்டு ஒன்று வச்சுருக்கீங்க? ஆமாம். அது வந்து காப்பிரைட்லாம் வாங்கிட்டீங்களா? ஏன்னா ஸ்க்ரீன் பண்ணும்போது இஷ்யூ வரும் தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், இது கார்ப்பரேட் எடுத்தேன் அது. வாங்கிட்டீங்க? யா தேங்க்யூ. மேடம் நீங்கள் இல்லைங்க அப்படியே. வணக்கங்க. என் மகன் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்காருங்க. இந்த படம் நல்லபடியாக ஓடும்னு ஆண்டவர் வேண்டிக்கிறீங்க. அவ்வளோதான். முடிஞ்சுதா? என் பேர் பாலமுருகன். எம்ஜிஆர் கேரக்டராக பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாணிக்கம் சாருக்கு, நம்பன் பலசுரகுமாருக்கு, அனைத்து நம்பர்களுக்கும், பத்திரிகையாளர், கேமராமேன், அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. சூப்பர். அவ்வளோதானே.